தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த முக்கியமான மேட்ச் என்னன்னா, ஜப்பான் வெர்சஸ் ஸ்வீடன். ஸோ ஜப்பான் வந்து ஏற்கனவே 2 மேட்ச் ரொம்ப அருமையா ஆடியிருந்தாங்க. நெதர்லாந்து கூட ட்ரா பண்ணியிருந்தாங்க. டனீஷியாவை 4-0 வின் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி ஸ்வீடன் வந்து டனீஷியாவை 5-1 வின் பண்ணி, ஆனால் நெதர்லாந்து கூட 5-0 தோற்று போனாங்க. ஸோ ஸ்வீடனுக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. ஜெயிச்சாங்கன்னா செகண்ட் பிளேஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜப்பான் ஜெயிச்சா ஃபஸ்ட் பிளேயர் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. நெதர்லாந்து டனீஷியா மேட்சை பொறுத்து அது மாறுபடும். பட் எனிவே நெதர்லாந்து தான் ஃபஸ்ட் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த ஜப்பான் ஸ்வீடன் மேட்சை பற்றி நம்ம கம்ப்ளீட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு நம்ம கூட ஃபுட்பால் எக்ஸ்பர்ட் கௌதம் இருக்கார். வணக்கம் கௌதம். ஸோ இந்த ஜப்பான் வர்சஸ் ஸ்வீடன் மேட்ச் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முக்கியமான மேட்ச். ஏன்னா ஜப்பான் மேட்சஸ் எல்லாமே நான் பார்த்துட்டு வரேன். அவங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டனீஷியா கூட சூப்பராக விளாண்டாங்க. இத்தனைக்கும் நியர்லி 5 பிளேயர்ஸ் இன்ஜுரி, 5 மெயின் பிளேயர்ஸ். அப்படி இருந்துமே வந்துட்டு ஒவ்வொரு மேட்சுமே வந்து அந்த பெஞ்சில் இருக்க பிளேயர்ஸே வந்து சூப்பராக ஆடுறாங்க. செம்ம பேஸு, குயிக்கு, பாசிங்கு எல்லாத்துலேயும் டிக் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இதில் ஹெட்டிங்கில் கூட கோல் போட்டாங்க. அவங்க நார்மலாகவே அந்த ஹைட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால அந்த ஏரியல் டியூவல்ஸ்லாம் கொஞ்சம் அந்த அளவுக்கு பெரிய பெரிய டீம் கூட ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு நினச்சோம். பட் நெதர்லாண்டு கூட ஹெட்டிங்கில் கோல் போட்டாங்க. ஸோ அதனால் ஸ்வீடன் கூட ஆடும்போது ஜப்பானுக்கு ஈஸியாக இருக்குமா, இல்லை வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? இப்போ என்னன்னா, இப்போ ஸ்வீடன் பார்த்து வச்சுக்கோங்களேன், ஒரு 5-1 ஒரு ஹை ஹோப்ல இருந்த இது திருப்பி 5-1 தொட்டு பொசுக்குன்னு வந்துட்டாங்க கீழே. இங்க இருந்தவங்க பொசுக்குன்னு இங்க வந்துட்டாங்க நெதர்லாண்ட்ஸ் கூட. அதே மாதிரி இப்போ என்னன்னா, கோல்ஸ் போட்டது 6, கோல்ஸ் கன்சீட் பண்ணது 6 அப்படின்னு அவங்கள கீழே தள்ளிட்டாங்க. ஸோ அப்போ என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு 4-1 ஆயிருந்தா கூட +1 ஒரு இது இருக்கும். தேவையில்லாத இதுல இது பண்ணிட்டாங்க. செகண்ட் என்னன்னா, ஜப்பான் வந்து ஃபர்ஸ்ட் 2-2 நெதர்லாண்ட்ஸ் எக்ஸலண்டா விளையாண்டாங்க. டுனிஷியா தெரியும் 1000th மேட்ச் இந்த வேர்ல்ட் கப்பு. எப்படியும் ஒரு 2-0 3-0 ஜெயிப்போம். 4-0 ஜெயிச்சது அவங்களுக்கு +4 கொடுத்து நல்ல ஒரு பொசிஷன்ல செட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நெதர்லாண்ட்ஸ் வந்து ஸ்வீடன் மேல 5-1 ஜெயிச்சு கோல்ஸ் ஃபார்ல ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்க சொன்ன மாதிரி யார் வந்து பிரேசிலியோ இல்ல மொராக்கோயோ இல்ல பெரிய டீம்லயோ ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் நாக் அவுட்ல ரவுண்ட் ஆஃப் 32. ஸோ கண்டிப்பா வந்து இது வந்து ஜப்பான் வந்து ஸ்வீடன் மேல ஜெயிக்கணும் தான் பார்ப்பாங்க. வித் 2-3 கோல்ஸோட ஜெயிக்கணும் தான் பார்ப்பாங்க. சாட்டிஸ்ஃபைடா அவங்க கண்டிப்பா டிரா பண்ணணும், இல்ல சும்மா ஜெயிச்சா போதும் அப்படிலாம் இல்ல. ஃபுல் ஃபோர்ஸ் இந்த மேட்ச் கண்டிப்பா இருக்கும் ஜப்பான். ஏன்னா ரிஸ்க் இருக்கு. அவங்க அட்லீஸ்ட் ஒரு நாக் அவுட்டை தாண்டி ரவுண்ட் ஆஃப் 16 ஆச்சு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நெதர்லாண்ட்ஸ்க்கு அந்த சைடு ஈஸி ஆயிடுச்சு. அவங்க 3-0 4-0 டுனிஷியா ஜெயிச்சிட்டாங்கன்னா இங்க நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டாலும் யூஸ் ஆகும். நெதர்லாண்டு சப்போஸ் கம்மியா ஜெயிச்சா கூட அவங்களால பிரேசில ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்க டீம் பயங்கர ஸ்ட்ராங். நெதர்லாண்டு கிராவன்பர்கு, சம்மர்வெயிலு, கேக்போ, அப்புறம் டிஃபென்ஸில் வேண்டைக்கு எல்லாருமே சூப்பராக விளாண்டாங்க. அதுவும் போன மேட்ச் ஸ்வீடனை போட்டு நொறுக்கிட்டாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்வீடன் வந்து 5-1 வந்தாங்க. நான் டஃப்பு தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அசால்ட்டாக ஒரு சிம்பிளான ஏசியன் டீம் அடிக்கிற மாதிரி அடிச்சு. ஐயோ என்ன கிராவன்பர்கு எல்லாரும் சூப்பராக விளாண்டாங்க. டம்ஃப்ரைஸு யாருமே யோசிக்க கூட முடியல அவனால். சிம்பிளாக பூந்து சம்மர்வெயிலாம் வர்றாரு, இடையில டப்புன்னு கோல் அடிக்கிறார், அசால்ட்டாக போயிடுறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக விளாண்டாங்க ஸ்வீடன் கூட. ஸோ அநேகமாக ஜப்பான் கூட ஆடும்போது அந்த டிஃபென்சிவ் லைன் கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகும், டவுட்டே இல்லை. ஏன்னா ஜப்பானோட பேஸுக்கு ஸ்வீடனோட டிஃபென்சிவ் லைன் கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. போது கண்டிப்பாக எக்ஸ்போஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃபே 2 கோல் ஜப்பான் போட்டாலும் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இது அப்புறம் என்னன்னா, ஸ்வீடனுக்கு வந்து அவங்க வந்து சப்போஸ் டிரா பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நாக் அவுட் போகிற ஒரு 95% பாசிபிலிட்டி வருது. தோத்தாங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் -1 கோல் டிஃபரன்ஸ் வந்துடும். அப்புறம் 80% to 90% போக முடியாது. ஏன்னா மத்த குரூப்ல எல்லாம் 4 பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. 3 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் பாசிட்டிவ் கோல் டிஃபரன்ஸ் வந்துரும். வந்து ஸ்வீடனும் ஜெயிக்க தான் பார்ப்பாங்க. ஆண்டனி இலங்கால ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 2 மேட்ச் கொடுத்தாரு. போன மேட்சும் அவரே தான் கோல் போட்டாரு. நெதர்லாந்து கூட ஒரு கோல் போட்டது ஆண்டனி இலங்கா தான். சோ கண்டிப்பா அவர் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு. ஸ்பீடு கிராசிங் ரெண்டுமே இருக்கு. சோ கிராசிங்கை வச்சு நீங்க ஜப்பானை கொஞ்சம் ட்ரபிள் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ இலங்கா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அது போக வந்து ரெண்டு ஃபார்வர்ட் ஸ்வீடனோட 2 ஃபார்வர்ட்ஸும் கண்டிப்பா லீத்தலா இருப்பாங்க. அவங்க நல்லா லீத்தலா தான் இருக்காங்க. என்னன்னா பிரசிங்லயும் இருக்காங்க. பால் கிடைச்சா சூப்பரா விளையாடுறாங்க. பால் கிடைக்க மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. நெதர்லாந்து கிட்ட பால் கிடைக்கல அவங்களுக்கு. சப்ளை பண்ணிருப்பாங்க. அது போக வந்து கிரஹாம் பாட்டர்ஸ் ஒரு மாஸ்டர் டாக்டிஷியனா எப்படிதான் நெதர்லாண்ட்ஸ் கூட மிஸ் பண்ணாரா? ஏன்னா அவங்க 5-1 கூட டுனிஷியா ஜெயிச்சிட்டாங்க இல்லையா? ஓவர் செலிப்ரேஷன் பண்ணிருப்பாங்க. ஆமா, கொஞ்சம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இல்ல, கொஞ்சம் நம்ம நல்லா விளையாடுறோம், நம்ம பெரிய ஆள் தான் அப்படின்னு நினைச்சிட்டாங்களோ. ஆமா, கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டா ஆட்டாங்க நெதர்லாந்து கூட. சரி நம்மளும் நெதர்லாந்துக்கு ஈக்குவலான டீம் தான் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
சோ கிரஹாம் பட்டர்ஸ் ஒரு டாக்டிஷியன் தான், நல்ல ஒரு கோச் தான். சோ அவரும் வந்து இது பண்ண ஜப்பானை ஏதாச்சும் ஸ்ட்ரகிள் பண்ண வைக்க ட்ரை பண்ணுவாரு. சோ இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் மேட்சா இருக்க போகுது. தேர்ட் ரவுண்ட் எல்லா மேட்சும் இன்ட்ரெஸ்டிங் தான், ஏன்னா யாரு போவாங்க. அதுல குறிப்பா வந்து இந்த கோல் டிஃபரன்ஸ் இது அதிகமா வரக்கூடிய குரூப் இந்த எஃப் குரூப்ல தான் வரப்போகுது. யார் ஃபர்ஸ்ட் வரணும், யார் வந்து பெரிய டீமை மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்ப இவங்க ஸ்வீடன் எப்படியும் தேர்டோ செகண்டோ தான் பிடிக்க முடியும். சோ அந்த இதுல பாத்தீங்கன்னா அப்ப ரிஸ்க் ஆகுது இல்லையா பாத்தீங்களா உங்களுக்கு. அப்ப தேர்ட் வந்தா இன்னும் டஃபா ஸ்பெயின் மாதிரி மீட் பண்ணும். செகண்ட் வந்தா ஓரளவுக்கு ஐவரி கோஸ்டோ இல்ல அவங்களும் அந்த மாதிரி மீட் பண்ணலாம். செகண்ட் வர்சஸ் செகண்ட் இந்த குரூப்ல வரும். சோ அதனால வந்து ஸ்வீடனும் ஜெயிக்கிறா பார்ப்பாங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஹை ஸ்கோரிங் கேம்னு சொல்லுவேன் நான் ஜப்பான் வர்சஸ் ஸ்வீடன் மேட்ச். ஓகே, ஸ்வீடனோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தா பவர்ஃபுல் அந்த பார்ட்னர்ஷிப் இசாக் அண்ட் கேரகஸ், அவங்க 2 பேர் தான் ஸ்வீடனோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம். ஏரியல் லூயிஸில் 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. செட் பீஸ் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான், ஏன்னா நார்மலாக ஹைட்டு அவங்க ஹெட்டிங்லாம் பண்ணுறனால. ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் நிஜமாவே ஸ்வீடன் கம்பேர் பண்ணுவோம். ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எல்லாரும் ஸ்வீடனில் கொஞ்சம் ஹைட்டு தான் ஜப்பானோட. ஸோ ஏரியல் டூவெல்லாம் கொண்டு போய் ஈகன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு விஷயம் என்னென்னா டிஃபென்சிவ் லைன் கம்ப்ளீட்டாக பேஸால் எக்ஸ்போஸ் ஆகும் ஜப்பான்கிட்ட, டவுட்டே இல்லை. மிட்ஃபீல்டு அந்த அயாரியை தவிர மிட்ஃபீல்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கிரியேட்டிவாக இல்லை. அயாரி வந்து 2 மேட்சுமே அருமையாக ஆனாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் டனிஷியா கூட சூப்பராக ஆனாரு. ஆனால் போன மேட்சும் நிறைய சான்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. பட் இன்ஃபேக்ட் அவங்க என்னன்னா மிட்ஃபீல்ட்ல இருந்து ஷார்ட் தான் எடுக்கிறவங்களையோ பாஸ் பண்ணும், எப்படி பால் ஹோல்டு பண்ணும், எப்படி மிட்டர்ல இருந்து அட்டாக்கிங் தேர்டுக்கு பொசிஷனிங் ஃபுட்பால் அவங்க கிட்ட இல்ல. அந்த மிட்ஃபீல்ட் பொசிஷனிங் வைக்க மாட்டேங்குது பால். அப்பதானே மிட்ஃபீல்ட் பொசிஷன் வச்சாதானே ஃபார்வர்ட்ஸ்க்கு சப்ளை பண்ண முடியும் பால். அந்த பொசிஷனிங் வந்து அவங்க கிட்ட இல்ல. பிரசிங் பண்ணாலே அவங்க பாலை மிஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா ஸ்வீடனோட அது டிஃபென்ஸ்ல பெரிய ஏனா ஆமா ஜப்பான் வந்து 3-4-2-1 விளையாடுவாங்க. அப்ப இது ஆயாசி விளையாடலாம் பிரசிங்ல கொஞ்சம் பிரச்சனையாக போகுது. சோ அப்படி விட்டாங்கன்னா அப்புறம் ரொம்ப அதிகமான கோல்ஸையும் தோக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ ஜப்பானோட ஸ்ட்ரென்த்னு பார்த்தோன்னா குயிக் பாசிங் ஃபுட்பால் இருக்குது, எக்ஸலண்ட் டீம் ஆர்கனைசேஷன், செம்ம பேஸு, கவுண்டர் அட்டாக்ஸ்லாம் பயங்கர டேஞ்சரஸு, நல்ல ஸ்ட்ராங் ஒர்க் ரேட் அண்ட் ப்ரெஸ்ஸிங் ரெண்டுமே அருமையாக இருக்குது ஜப்பான்கிட்ட. அதை வந்து டாப் கிளாஸ் சைடுக்கு ஈக்குவலான ஒரு இதுன்னு சொல்லலாம். ஜப்பானோட வீக்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏரியல் த்ரெட்ஸுக்கு கண்டிப்பாக வீக்னஸாக தான் இருக்காங்க. கூபோ கபாடா டிபெண்ட் பண்ண ஒரு டீமு. கூபோ வந்து அருமையான பிளேயர், பட் இல்லைனாலும் மோரியாசு என்ன பண்ணார்னா, எவ்வளோ பெரிய பிளேயர் யார் இன்ஜுரி ஆனாலும் சரி எங்களோட 26 பேருமே அதுக்கு ஈக்குவலாக ஆடுறதுக்கான தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி மோரியாசு வந்து சொல்லியிருக்காரு அவர். ஆமாம், அவர் வந்து கண்டிப்பாக அதே மாதிரி போன மேட்சுமே அதே மாதிரி தான் ஆனாங்க. அந்த இட்டோன்னு ஒருத்தர் வந்தார் இல்லையா விங்கில், இட்டோ, ஆமாம், அவர் அருமையாக ஆனார். பேஸு செம்ம பேஸு, கோல் போட்டார். முன்னாடி மேட்சும் கோல் போட்டார்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கு கோல் போடல, ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்தார், அருமையாக விளாண்டார் அவரும். ஸோ இந்த மாதிரி விஷயம் ஃபிசிக்கலாக கம்பேர் பண்ணும்போது ஸ்வீடன் கிட்ட கொஞ்சம் கம்மி தான். பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்கோர் லைன் எப்படி வரும்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, மேபி ஜப்பான் வந்து 3-1 அப்படின்னு வின் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜப்பான் கண்டிப்பாக இது ஹை ஸ்கோரிங்காக மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஈவன் ஸ்வீடன் கூட 2 கோல் போடலாம். சப்போஸ் இது செட் பண்ணி அவங்க 4-2 அப்படி ஆகலாம், இல்லை 3-1 அந்த மாதிரி ஆகலாம். கண்டிப்பாக அட்லீஸ்ட் 3-4 கோல்ஸ் வரதுக்கான இதுதான் இருக்கு. 3-1 இது இருக்கு. சோ மேட்ச் கண்டிப்பா என்டர்டெய்னிங்கா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன். அதிக கோல் வந்தாதான் அதிக என்டர்டெய்னிங். மிஸ்டேக்ஸ் என்ன தெரியும், எல்லாமே இருக்கும். சோ இப்படி இது வரப்போகுது. ஈவன் 5-1 ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா இவங்க ஜெயிக்க, ஏன்னா 2 டீமும் அட்டாக் பண்ணுவாங்க, அதுல டவுட்டே கிடையாது. அது கண்டிப்பா இருக்கு. ஆமா, செகண்ட் போறக்காவோ அட்லீஸ்ட் உள்ள குவாலிஃபையருக்கு ஸ்வீடன் கண்டிப்பா ட்ரை பண்ணும். ஜப்பான் ஃபர்ஸ்ட் போற கன்ஃபார்மா ட்ரை பண்ணும், டவுட்டே இல்லை. ஆமா, அதனால மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஜப்பான் அண்ட் ஸ்வீடனுக்கு ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருக்கும். ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சப்பறம் நம்ம இதுக்கு ரிவ்யூ கூட போடலாம். ஸோ எப்படி இருக்க போகுது, நான் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இதே மாதிரி நல்ல ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். until then, bye from Kapil Murugesh and Gautam.